தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். திமுக, அதிமுக என்ற இரு துருவங்களை உடைக்க விஜயின் டிவிக்கு மூன்றாவது சக்தியாக வருமா? இப்போ இந்த கணக்கை நாம் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த முதல் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் டேர்ன் அவுட் எப்படி மாறும், எந்த கட்சிக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் ஷிஃப்ட் ஆக போகுது, டிவிக்கு என்ட்ரி யாரை பலவீனப்படுத்தும், ஆப்போசிஷன் ஓட் கொலாப்ஸ் நடக்குமா, இந்த 4 பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல ஓட்டர் டேர்ன் அவுட்டை பற்றி பார்ப்போம். 2011 78% டேர்ன் அவுட் ஆயிருந்தது ஓட்டு போலிங். அதே மாதிரி 2021 73.6% டேர்ன் அவுட் ஆயிருந்தது. இப்போ 2026 புது ஓட்டர்ஸ் ப்ளஸ் விஜய் ஃபேன் என்ட்ரி காரணமாக டேர்ன் அவுட் கண்டிப்பாக மீண்டும் 78 to 80% வரை போக வாய்ப்பு இருக்குது. டேர்ன் அவுட் அதிகமானால்தான் இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்சு மற்றும் மேண்டேட் ஷிஃப்ட் நடக்கும். எந்த கட்சிக்கு என்ன சேஞ்ச் வரும்? இப்போது டிஎம்கே அலையன்ஸில் லாஸ்ட் டைம் 2021 45.38% எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே மட்டும் 188 இடங்களில் போட்டி போட்டு 133 வின் பண்ணியிருக்காங்க. அவங்க இண்டிவிஜுவல் மட்டுமே 37.70% வந்திருக்கு. அதே போல் ஏஐடிஎம்கே அலையன்ஸ் 39.71% எடுத்திருக்காங்க. ஏஐடிஎம்கே 191 சீட் 66 சீட்டு வின் பண்ணி 33.29% எடுத்திருக்காங்க. பிஜேபி 2.62%, என்டிகே 8%, காங்கிரஸ் 4%, அமமுக டிஎம்டிகே எல்லாம் 2%க்குள்ளே வந்திருக்காங்க. நோட்டா 0.75 சேம். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ 2026க்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஓட் ஷேர் குறையும். அலையன்ஸில் 45% இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் அவங்க கூட இருக்குமா இல்லையா பொறுத்து மாறும். ப்ளஸ் டிவிகேவோட என்ட்ரி, இது ரெண்டுமே மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்க போகுது டிஎம்கேக்கு. ஏடிஎம்கேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக போகிறவங்க டிவிகே பக்கம் சாயறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த 2026 இந்த எலெக்ஷன்ஸில் டிவிக்கு மினிமம் 15% ஆஃப் ஓட் ஷேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரெடிக்ஷன் சிம்பிள் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ஷிஃப்ட் மோஸ்ட்லி ஏஐடிஎம்கே ஓட்டர்ஸும் என்டிகே, விசிகே, காங்கிரஸ், பிஎம்கே வாக்குகள் தான் ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக கொடுத்துருக்கு. டிவிக்கே புது கட்சி என்னாலும் அதிக இம்பேக்ட் உண்டு. 3 காரணங்கள். 1, டிஎம்கே வர்சஸ் ஏஐடிஎம்கே என்ற பழைய ஓட்டர்ஸ் வெளியே வர ஆசைப்படுறாங்க. 2வது யூத் ஸ்விங் 1.9 crore யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதில் 25 to 30% நியூட்ரல் ஃப்ளோட்டிங். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டிவிகேக்கு இருக்குது. அதே போல் டிஜிட்டல் ப்ரோபகண்டா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, யூடியூப் ரீச், கிரவுண்ட் கேம்பெயின்ஸ் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க அவங்க. இப்போது பெரிய கேள்வி என்னென்னா, டிவிக்கே என்ட்ரி யாரை பலவீனப்படுத்தும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யூத்தும் ப்ளஸ் கொங்கு பேக்லேஷும் பெரிய இடியாக இருக்கும். என்டிகேக்கு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் ஸ்பேஸில் இருந்து விலகும். பிஜேபி, விசிகே, காங்கிரஸ், பிஎம்கே இவங்களுக்கெல்லாம் மார்ஜினல் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். இதுபோல் ஆப்போசிஷன் ஓட் ஃப்ராக்மெண்டேஷன் நடந்தால் டிஎம்கேக்கு இன்டைரக்டாக அட்வான்டேஜ் கிடைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், 2026 ஈக்குவேஷன் சிம்பிள் இல்லை. டேர்ன் அவுட் ஹை, யூத் ஓட் ஷிஃப்ட்டு ப்ளஸ் டிவிகே என்ட்ரி இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால் பவர் பேலன்ஸு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சேஞ்ச் ஆகும். எபிசோட் 2 பார்க்க போகிறது ஏஐடிஎம்கேக்கும் டிவிகேக்கு தேவையா, இல்லை அப்படின்னா டிவிகே எப்படி ஏஐடிஎம்கேவோட ஓவர்டேக் செய்யும்? நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் எஸ்கே. இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.